கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை சொப்ப செய்வார், நிச்சயமாக செய்வார். காலை தூரம் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா, ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்வார். அவரை நம்பினீங்களா, கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. பைபிளை நம்புங்க, வேதத்தை வாசிங்க, ஆலயத்துக்கு போங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனியாக தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. அவர் பேசுகிற வார்த்தையை விசுவாசிங்க. சரியா, கலங்க வேண்டாம். பெரிய காரியங்கள் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இந்த நாளிலே அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குன்னா நீங்கள் கமெண்டில் உங்கள் ஜெப குறிப்பில் தைரியமாக அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கமெண்டை அடியன் செக் பண்ணி உங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். இயேசுப்பா தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை, இந்த ஜீவார்த்தை மூலம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கமெண்டில் உங்களுக்கு சிநேகிதல் இருப்பாங்கன்னா, உற்றார உறவுகள் இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஜீவார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுப்பா செய்வார்னு சொல்லி நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கனால அவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அவங்கள வாழ வைங்க. கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 9:5. ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டேன். பாருங்கள், துன்மார்க்கரை அழித்து அவங்க நாமத்தை குலைத்து போடுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது துன்மார்க்கர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்பாங்க. துன்மார்க்கர்னா தெய்வ பயம் இல்லாமல் எல்லையும் துணிகரமாக செய்கிறவங்க, அனைத்து தீமைகளையும் தைரியமாக செய்து மற்றவங்களை அழிக்கிறவங்க தான் துன்மார்க்கர்கள். ஆனால் அந்த துன்மார்க்கர் மேலே ஆண்டவருக்கு ஒரு பிரியம் இல்லை. அவங்கள ரட்சிக்க விரும்புகிறார். அப்படின்னு அவங்க நல்ல பிள்ளைகளாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அவங்க மாறுறதுக்கு இடம் கொடுக்கலைன்னா அவங்கள என்ன செய்வாராம்? அழித்து போடுவாராம். அவங்கள அழித்து போடுவார்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இங்கே இயேசுப்பா நம்புங்க, அவரை தேடுங்க. துன்மார்க்கரில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். தீமை செய்கிற மக்களை அவர் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா பைபிள் ஒரு வாசனை இருக்குது, தீமை செய்கிறவங்களுக்கு அவர் தீமை செய்கிற தேவனா, நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற தேவனா. புரிந்து கொண்டீர்களா? அந்த துன்மார்க்கர் எழும்பி நிற்கிறாங்க, துரோகிகள் எழும்பி நிற்கிறாங்க, எங்களை நெருக்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க. பயப்படாதீங்க. இனி நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. அவளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் அதெல்லாம் தூக்கி தூரப்படுவார். அதிசயம் நடக்கும். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, துன்மார்க்கரை அழிக்கிற தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பூமியில் துன்மார்க்கர்கள் உண்டு. ஏமாற்று பண்ணுறவங்க, திருடுறவங்க, மற்றவங்களை கொலை பண்ணுறவங்க, மற்றவங்களை மிரட்டுறவங்க, மற்றவங்க பொருளை அபகரிக்கிறவங்க, அப்படிலாம் இருக்கிறாங்கப்பா. அதன் நடுவில் தான் உடைய பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்கள் நிமித்த யாரெல்லாம் பாடலை அனுபவிக்கிறாங்களோ உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி கர்த்தர் துன்மார்க்கரை உடைய பிள்ளைகளை விட்டு அகற்றி போடுங்க. உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க. துன்மார்க்கர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க வந்த எங்கள் ஆண்டவர், நீங்கள் ரட்சிங்க. அது உம்முடைய கையில் இருக்குது. நீங்கள் எதை செய்யணுமோ செய்யுங்க. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரை, இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, வியாதியஸ்தர்கள் இப்போது குணம் அடையட்டும். உடைய பிள்ளையுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கமாண்டில் ஆண்டவரை ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கமாண்டில் நீங்கள் செய்த நன்மையை சாட்சி அறிவித்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இன்னும் அவர்களுக்கு நீ நன்மைகளை செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.